ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, இந்த நல்ல நாளில் நிச்சயமாக உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான தங்க புதையலை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உனக்கு என்ன வேணுமோ, என்ன எதிர்பார்த்து என்கிட்ட வேண்டுதல் வச்சியோ, அது அனைத்தையுமே உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். தங்க புதையலோட வாழ்க்கை ராஜயோகமாக சந்தோஷமாக நீ வாழும் காலம் வந்துருச்சு. நீ ஆசைப்பட்டு கேட்ட அத்தனை விஷயங்களையும் உன் கைகளை ஒப்படைக்க போகிறேன். சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாறப்போகுது. இனிமேல் நீ நினச்ச விஷயங்களில் எல்லாம் எந்த தடையும் இல்லாமல் நீ சந்தோஷமாக அனுபவிக்கும்படி நான் செய்கிறேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நீ அடைய வேண்டிய இலக்கை மட்டும் முன்னிறுத்தி அதற்கான செயல்களை செய்ய தொடங்கு. முடியாததை முடிச்சு காட்டக்கூடிய இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் அருளும் ஆசீர்வாதமும் இனி எப்போதும் உனக்கு வழிகாட்டியாக இருக்கும். உன் வாழ்க்கை இனிமே நல்ல முறையில் மாறப்போகுது. இனிமே நடக்குமா நடக்குவாதா நினச்சி நீ எந்த விஷயத்திலும் பயப்பட வேண்டாம். உனக்கான பாதையை வகுத்தவன் இந்த சாயப்பா. அதை நல்ல முறையில் உனக்கு நடத்தி கொடுப்பேன். இனி எல்லாவற்றிலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை உண்டு பண்ணுறேன். காயப்பட்ட மனசோட உன் வேண்டுதல்களை எல்லாம் என்னிடம் சொன்னாய் அல்லவா? கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை மாறும். அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் உருவாக்குவேன். உன் மன வலிக்கும் உன் மனசில் வருத்தத்துக்கும் வேதனைக்கும் காரணமானவங்களை நினச்சி நீ வருத்தப்படாத. அதுக்கு பதிலாக கெட்டது செஞ்சவங்களை எல்லாம் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நினச்சிக்கிட்டு நீ அடுத்து செய்ய வேண்டிய வேலையை பார்க்கப்போ. நீ செஞ்ச நல்லதுக்கெல்லாம் சேர்த்து நன்மைகளை நானே உனக்கு அள்ளி கொடுக்குறேன். எல்லாமே சரியாக நடந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் உன் மனசில் குறையாவே இருந்துக்கிட்டு இருக்கு. அது தப்பாயிருமோ, இது தப்பாக போயிடுமோன்னு நினச்சி பயப்படுறத கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. எல்லாமே சரியாக தான் நடக்குதுன்னு முதல்ல நீ நம்பணும். ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக எந்த விதத்திலும் நான் உனக்கு தோல்வியையோ துக்கத்தையோ தரமாட்டேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு செயல்படு. எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன். நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு வாழும் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் அற்புதங்களை உண்டு பண்ணுவேன். என்னை நம்பினவங்களுக்கெல்லாம் நான் நிச்சயமாக வெற்றிகளை கொடுத்தே தீருவேன். நீ எதை இழந்தாலும், எதன் மீது நம்பிக்கை இழந்தாலும் இந்த சாயப்பா மேலே வச்சிருக்க நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நடக்காததையெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி படைச்ச இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆச்சரியத்தை கொண்டு வருவேன். நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்பேனேன்னு செல்லமே. உன் மனசில் இருக்க போராட்டம் எனக்கு தெரியும். வெளியே வாய்விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா பிரச்சனைகளையும் மனசுக்குள்ளேயே போட்டு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு நீ அமைதியாக இருந்தாலும் உன் பாரத்தை இந்த சாயப்பா பார்த்துட்டேன். அதனால் உன் கஷ்டங்களையெல்லாம் நான் ஏந்திக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன். எல்லாத்தையும் சரி செஞ்சு கூடிய சீக்கிரம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். அது வரைக்கும் அமைதியாக பொறுமையாக இரு. எதை நினச்சி நீ வருத்தப்பட்டியோ அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்துட்டேன். இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நடக்காது நீ தீர்மானிக்க உனக்கு என்ன சக்தி இருக்குது? என்ன வேணுமோ அதை கேட்குறது மட்டும்தான் உன் கடமை. அதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பல்லவா? நடக்காது நினச்சதையும் நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் நம்பிக்கைக்கும் நான் கண்டிப்பாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ எப்போதும் மன தைரியத்தோடு இரு. நேர்மறையான எண்ணத்தோடு உன் வேலைகளை செய்ய பழகு. உனக்கான வாய்ப்புகள் தவறும் போதெல்லாம் இது நமக்கானது இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. உனக்கு எது நல்லதோ அதை நான் நிச்சயம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். சில விஷயங்கள் உனக்கு நடக்காத போது, கிடைக்காத போது அது உனக்கு பொருந்தாதுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும். இப்போது இருக்கிற சூழ்நிலையை வச்சு நீ எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். உனக்கான நல்லதை வெகு சீக்கிரம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறதுக்கு அடையாளமாக தான் இன்னைக்கே தங்க புதையல் உனக்கு கிடைக்கும்படி ஒரு அழகான யோகத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு நீ தைரியமாக தயாராக இருந்துடு என் தங்கமே.
யார் நல்லா இருக்கணும்னு நீ மற்றவங்களுக்காக வேண்டுதல் வச்சியோ அவங்க உடலில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறேன். பல முறை நான் உன் கூட தான் இருக்கேன்னு உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நீ எப்போதுமே என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருக்க. முதல்ல ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ எந்த அளவுக்கு என்னை நம்புறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் என்னால் நன்மைகளை நடத்தி கொடுக்க முடியும். நீ முழுவதுமாக என்னை நம்பும்போது கண்டிப்பாக உன் கஷ்டங்களை எல்லாம் நான் காணாமல் போகச் செய்வேன். அடுத்தவங்களுக்கு உதவுறேன்னு சொல்லி நீ சிக்கலிலும் பிரச்சனையிலும் மாட்டிக்க வேண்டாம். இந்த சாயப்பா உன் கூட இருக்கேன், உனக்கான உதவியை செய்வேன், உனக்கு நல்ல வழியை காட்டுவேன்ற புரிதல் உனக்கு இருப்பதை போல நீயும் உனக்கான நல்லதை மட்டும் செய்ய பழகு. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய போய் உனக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது இல்லையா? உனக்கு எது சரியோ, எது உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருமோ அதை நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன். நீ எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்கும்போது, அதுக்காக நீ போடுற உழைப்பு சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ வெற்றி பெற்றே தீர்வாய். அதிர்ஷ்டத்தின் கணக்கு கூட சில நேரங்களில் தப்பாக போகும், ஆனால் உழைப்பின் கணக்கு ஒருபோதும் தோற்காது என் செல்லமே. நீ செஞ்ச உழைப்புக்கான பலனை இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன். மழை பெய்யும் போதும் வெயில் அடிக்கும் போதும் மரத்தின் நிழலில் கொஞ்ச நேரம் ஒதுங்கி நிற்கலாம், ஆனால் காலம் முழுக்க மரத்தின் நிழலையே நின்னா வாழ்க்கை எப்படி வாழ்கிறது? அதே போலதான் வாழ்க்கையில் ஒரு அவசர ஆத்திர உதவிக்கு அடுத்தவங்களை தேடி போகலாம், எதிர்பார்க்கலாம். எப்போதுமே அடுத்தவங்களை நம்பி அடுத்தவங்களை சார்ந்தே இருந்தீன்னா உன் வாழ்க்கை உன்னால் வாழ முடியாது, வாழ்க்கை தோல்வியாக மாறிடும். அதனால் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் அடுத்தவங்களை எதிர்பார்க்காம தனியாக சவால்களை எதிர்கொள்ள தயாராக இரு. இரவு எவ்வளவுதான் இருட்டாக இருந்தாலும் காலையில் சூரியன் இன்னைக்கு உதிச்சது தானே, அதே போல் இந்த நல்ல நாளிலேயே உன் வாழ்க்கையில் மிக பெருசாக இருக்கும் கஷ்டங்களையெல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான வெற்றியை இன்னைக்கே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். ஒவ்வொரு நாளையும் நீ நம்பிக்கையோடு வாழ தயாராகு. உன் பலவீனங்களை அழித்து உனக்கான பலத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ்க்கையில் உயர வைக்கிறேன். அழகான ரோஜா பூவை பறித்து தலையில் வச்சுக்கணும்னா அதில் இருக்க முட்களை பற்றி யோசிக்கக்கூடாது. ஏன்னா ரோஜா பூனா முட்கள் இருக்க தான் செய்யும். முட்களுக்கு பயந்தா ரோஜாவை பறிக்க முடியாதல்லவா? அதே போல தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சின்னா அதில் இருக்க பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். வாழ்வில் இருக்கும் வெற்றியின் அழகை ருசிப்பதற்கு, அந்த வெற்றியை ரசிப்பதற்கு வலிகளையும் அவமானங்களையும் சகிச்சுக்க தான் வேண்டும். வலி, வேதனை, கஷ்டம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையை உன்னால் ஜெயிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை பாதையில் அடுத்தவங்க வந்து உனக்கு வெளிச்சத்தை கொடுப்பாங்க, அடுத்தவங்க வந்து உனக்கு வழிகாட்டுப்பாங்கன்னு எதிர்பார்க்காத. நீ போகிற பாதையிலே யார்கிட்டையாவது வழி கேட்டினா சில பேர் வழியை கூட ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்க யாராவது வருவாங்களான்னு யோசி. உனக்கான பாதையை நீயே உருவாக்கி உன்னை நீயே வழி நடத்தி உனக்கான சரியான பாதையில் போயிடு. வாழ்க்கைங்கிறது சும்மா பிறந்தோம் வாழ்ந்தோன்ற ஒரு சாதாரண பயணம் அல்ல. இந்த மண்ணில் நீயும் பிறந்து வாழ்ந்தாயின்றதுக்கு ஒரு அடையாளமாக ஏதாவது ஒரு சாதனையை செஞ்சுட்டு போ. எப்பொழுதும் என்னால் முடியாதுன்ற எண்ணம் உனக்குள்ளே வர வேண்டாம். நீ மனசை வச்சினா சரித்திர புத்தகத்தில் உன் பேரை எழுத வைக்க முடியும். ஏதாவது ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை அடைஞ்சு வாழ்க்கையை ஜெயிச்சுடு. பாறை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் கடல் அலைகள் அதன் மீது மோதிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த பாறை அந்த தண்ணியில் உப்புல அரிச்சு போயிடும். பெரிய பாறையும் ஒன்றுமில்லாததாக தூள் தூளாக நொறுங்கி போகும். அதே போல தான் அந்த கடல் அலைகள் எப்படி விடாமுயற்சியோடு வந்து பாறையை மோதிச்சோ அதே போல் உன் வாழ்க்கையிலையும் நீ வெற்றியை நோக்கி முட்டி மோதி உனக்கான வெற்றி கனியை எட்டி பறிச்சிடணும் என் செல்லமே. விடாமுயற்சிங்கிற ஒன்று உன் கூட இருக்கும்போது எவ்வளவு கஷ்டமான விஷயத்தையும் கண்டிப்பாக உன்னால் செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். நீ போகும் பாதையில் இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. உனக்கான ராஜ பாதையை நான் காட்டுறேன். ஒரு மரத்தில் இருக்க இலைகள் உதிர்வா, மரத்தின் முடிவும் கிடையாது. மரத்தின் இலைகள் உதிர்ந்து போனாலும் அதுக்கப்புறம் மீண்டும் புது இலைகள் புதுசாக பூத்து தளிர்விட்டு துளிர்த்து வளர்ந்து வருவதைப் போல உன் வாழ்க்கையிலையும் தோல்வியை தாண்டி உனக்கான நல்ல விஷயங்களை அழகாக சிறப்பாக நான் நடத்தி கொடுப்பேன். உனக்கான சிறந்த ஒன்று உன்னை நோக்கி வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கோ. சிறகுகள் இருக்கும் வரைக்கும் பறவைகள் பறப்பதை யாரும் தடுக்க முடியாது. அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு ஊர் உலகம் காடு மேடுன்னு எல்லா இடத்துலையும் பறக்கும். அதே போல்
உனக்கான சிறகுகளாக நீ உற்சாகத்தையும் தைரியத்தையும் வச்சுக்கோ. உற்சாகத்தோடும் தைரியத்தோடும் நீ நினைக்கிறதையெல்லாம் செஞ்சு இந்த உலகத்தையே ஜெயிச்சிடணும் என் செல்லமே. நெருப்புல தங்கத்தை போடும்போது தான் அதை ஆபரணமாக மாற்ற முடியுது. பாறைகளை உளி வச்சு செதுக்கும் போது தான் அதை சிலையாக மாற்ற முடியுது. இப்படி வலியும் வேதனைகளும் கஷ்டமும் உன்னை செதுக்கும் போது மட்டும்தான் நீ வைரமாக ஜொலிக்க முடியும். இந்த உண்மையை புரிஞ்சுக்கோ. கஷ்டம் வந்துச்சுன்னா, கவலை வந்துச்சுன்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா ஐயோன்னு சொல்லி மூளையில் முடங்காம இது எல்லாத்தையும் தாண்டி தங்கமா வைரமா நீ ஜொலிக்க தயாராக இருக்கணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதுலேயும் உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோ. நீ கடந்து போன நொடிகளை திரும்ப போய் பார்க்க முடியாது, எதையும் சரி செய்ய முடியாது. அதனால் கடந்த காலத்தை பற்றி யோசிக்காம இந்த நிகழ்காலத்தை எப்படி சரியாக வாழ்கிறதுன்னு யோசி. உன் உழைப்பு கேட்ட வெற்றியை நான் நிச்சயமாக கொடுப்பேன். மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மரத்தின் வேர்கள் தான் மரத்தை இறுக்கமாக தாங்கி பிடிக்குது. அதே போல் உன்னுடைய அறிவும் புத்திசாலித்தனமும் தகுதியும் திறமையும் தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்துன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் உன் தகுதியையும் திறமையும் வளர்த்துக்கிட்டே இரு. எந்த அளவுக்கு இருள் அதிகமாக இருக்குதோ உன் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு நட்சத்திரங்களாக இந்த சாயப்பா நான் உன் வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுக்குறேன். நீ கீழே விழுந்து மடியக்கூடிய சாதாரண விண்கல் அல்ல, எழுந்து ஒளிரும் சூரியனாக உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு வெளிச்சத்தை கொடு. உன்னுடைய இலக்கு என்ன, உன் லட்சியம் என்ன, உன்னுடைய ஆசை என்னங்கிறத நீ யாருக்கிட்டையும் சொல்லிக்க வேண்டாம். நீ அமைதியாக உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக உழைச்சிக்கிட்டே இரு. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மிகப்பெரிய அளவில் நீ வெற்றி பெறுவாய். வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம்தான். இதில் அடுத்தவங்களை வீழ்த்துவது உன் நோக்கமாக இருக்கக்கூடாது. நீ ஜெயிக்கணும். ஒவ்வொரு நாளும் நீ ஜெயிச்சதை விட இன்னும் அதிகமாக ஜெயிக்கணும்னு முந்தைய நாளை விட இன்றைய நாளில் உனக்கான முயற்சிகளை அதிகமாக செய்ய பழகு. நேற்றைய விட இன்னைக்கு நீ கொஞ்சம் அதிகமாக முயற்சி செய்யும் போது, உழைக்கும் போது கண்டிப்பாக அதுக்குரிய பலனையும் நான் மிக பெருசாக கொடுத்து தானே தீருவேன். உன்னுடைய இலக்கை அடைகிறதுல, வாழ்க்கை வெற்றி பெறுவதில் உறுதியாக இரு. நீ கடந்து வந்த கஷ்டங்களும் வலிகளும் உன்னை உழைப்பதற்காக வந்தவை அல்ல, உன்னை ஒரு வைரமாக மாற்றுவதற்காகவே வந்துச்சு. எல்லா அனுபவங்களையும் வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை அழகாக ஜெயிச்சு காட்டணும். ஒரு பழம் சாப்பிடணும்னா, ஒரு மரத்திலிருந்து ஒரு கனி வரணும்னா அதுக்கு முதல்ல அது என்ன பழமோ அந்த விதையை போடணும். விதையை போட்டு தண்ணியை வளர்த்து அதில் வெயில் படும்படி செஞ்சு அதை நல்லபடியாக பராமரித்து செடியாக்கி மரமாக்கி இலை பூ காய் கனின்னு வந்த பிறகுதானே அதை சாப்பிட முடியும். அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் நீ நினச்சது போல் உன் இலக்கை அடையணும், வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் அதை அடைவதற்கான உன்னுடைய உழைப்பை போட்டுக்கிட்டே இரு. இந்த உலகத்தில் யாரும் உனக்காக எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. நீ தான் உன் வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கணும். அதனால் அடுத்தவங்க உன்னை பாராட்டணும்னு அடுத்தவங்க அங்கீகாரத்துக்காக காத்திருக்காம உன்னை நீயே நேசித்து உன்னை மதித்து உன் வாழ்க்கையில் முன்னேற தயாராகு. இப்போதைய சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் காலம் இப்படியே இருந்துடாதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் உழைப்பை நீ நிறுத்தாமல் தொடர்ந்து செய்யும்போது கூடிய சீக்கிரம் உனக்கான காலம் மிக விரைவாக சேரும். நீ கேட்டதையெல்லாம் நானே உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேன்.